ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேக்ரவுண்ட் எரேசர்னு ஒரு ஆப் பற்றி. இது வந்து எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். எப்படின்னா பிக்சல் போய் அங்கங்கே கட் பண்ணணும், ரொம்ப பொறுமையாக உட்காந்து அது நிறைய வேலைகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் தேவையே இல்லை. இது வந்து ஒரு எவ்வளோ சொல்ல 2 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய வேலை கட் பண்ணுறது. அப்படிப்பட்ட ஆப் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எடிட்டிங் பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸுக்கு தாங்க போவோம். வேறு எங்கேயும் போகாது. கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்மியான எம்பிக்கு இவ்வளோ ஈஸியான கேம், ரொம்ப குவாலிட்டியான ஈஸியான ஆப், ரொம்ப குவாலிட்டியான ஆப் தரது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்படி லோட் ஃபோட்டோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து ரீசெண்ட் அதுன்னு வரும். நீங்கள் அதெல்லாம் இப்போ கேலரி கொடுத்து கேலரிக்கு வந்திருக்கேன். இப்போ அதில் டவுன்லோடுன்னு நான் இப்போ அது ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது பிளாக் பேந்தர் ஃபோட்டோ. நான் இதை எப்படி எடிட் பண்ணுறேன்னு இது மூலமாக உங்களுக்கு ட்ரையல் காமிக்க பாருங்கள். இதில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா பிளாக் கலர் மட்டும் தான் இருக்குது பேக்ரவுண்டு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், கொடுத்துருக்குது என்னென்னா எக்ஸ்ட்ராக்ட், ஆட்டோ, மேஜிக், மேனுவல், ரீப்பேர், ஜூம். இது எதுக்குன்னா இப்போ இந்த மேனுவல் ஆப்ஷன் இருக்கா, நான் இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த மேனுவல் ஆப்ஷன் வச்சுட்டு இது வந்து இந்த அதோட ப்ரெஷ்ஷோட சைஸு நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஒரு 16 வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே கீழே ஒரு நீங்கள் கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேலே ஒன்று பெருசாக இருக்கும், அதான் அந்த ப்ரெஷ். நீங்கள் அப்படி கீழே தள்ளிங்கன்னா அது பாட்டு நவலும். நீங்கள் கை வச்சிருக்கிறது 5 இன்ச்சு தள்ளி தான் முன்னாடி தான் இருக்கும். நீங்கள் அதனால் பொறுமையாக அப்படி ப்ரெஷ் பண்ணி அடிச்சிக்கலாம். இது ஒரு வழி. இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்லுவேன். இந்த ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கீங்க, பின்னாடி வந்து ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட் வச்சு எடுத்தீங்க. இப்போ அந்த பிளெயின் பேக்ரவுண்ட் தான் இருக்குது, பின்னாடி ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது. நான் இப்போ என்ன செய்தேன், அந்த இதை கொண்டு போய் அப்படியே அந்த பிளாக் கலர் வைக்கேன். இப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். இது மாதிரி பிளெயின் பேக்ரவுண்ட் இருந்தால் அந்த பேக்ரவுண்டில் போய் இப்படி வச்சாலே போதும், அதுவே எடுத்துரும். இப்போ அங்கங்கே லைட்டாக சதுரி இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்னா ரீப்பேர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ரீப்பேர் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் அழிஞ்சிருக்கும் அந்த இடத்த மட்டும் இப்படி அடிச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். பாருங்கள், நான் இப்போ இந்த கையெலாம் லைட்டாக அங்கங்கே போயிருந்தது. நான் இப்போ அதை கிளியர் பண்ணிவிடுவேன். இப்படி தான் கைஸ், இப்படி ஈஸியான ட்ரிக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி இங்கே கொஞ்சம் எது இருந்தது, வேறு இங்கே ஒன்றும் இங்கே அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். இது வந்து பேக்ரவுண்ட் எரேசர் வந்து இப்படி பிளெயினாக பேக்ரவுண்ட் இருந்தால் அப்படி எடிட் பண்ணலாம். இது பிளெயின் பேக்ரவுண்ட் இல்லை, வேறு ஏதாவது பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா இந்த மேனுவல் இந்த ஆப்ஷன் மூலமாக எடிட் பண்ணலாம். ஆர்ட் ஆப்ஷன், மேஜிக் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேறு ஒன்றும் இல்லை, இப்படி அழிச்சு எடுக்கிறது தான் மேஜிக் ஆப்ஷன். இப்படி நீங்கள் சர்க்கிளில் போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதாங்க மேஜிக் ஆப்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. இது மேஜிக் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா இப்படி ஜூம் பண்ணி எது வேணும் எது வேணான்னு எடுக்கிறதுக்காண்டி. நமக்கு இப்போ அது தேவையில்லை, நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ எடுத்தாச்சு, இவ்வளோ தான். இப்போ ஸ்மூத் பண்ணணும். இப்போ ஸ்மூத் வந்து எந்தெந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்காங்க. நீங்கள் ஒவ்வொரு அளவாக வச்சு பாருங்கள், எது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஷார்ப்பாக இருக்கும் கரெக்டாக. எடிட்டிங்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கரெக்டான அளவுக்கு இருக்கணும். எது கரெக்டான அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ 2 கரெக்டாக இருக்குது, அதனால் நான் சேவ் பண்ணிவிடுவேன். இந்த இப்போ கொஞ்சத்தில் சேவ் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஒயிட் பேக்ரவுண்டு சேவஸ் ஜேபிஇஜி. இப்போ அதை நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். சேஞ்ச் பேக்ரவுண்ட், சூப்பர் இம்போஸ், யூசஸ் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர். நீங்கள் இது என்ன செய்யலாம்னா இப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒவ்வொரு இதையும் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோமா, இப்போ வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்தோம்னா பிக்சல் லேபுக்கு போங்க. பிக்சல் லேபும் ஒரு டைப்போகிராஃபி போடுறது தான். இப்போ அந்த ஆப்புக்கு வந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்தோம்னா வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட், இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஆப் எதனால நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஆப் உங்களுக்கு வச்சு காமிக்கேன்.
இந்த இந்த பேக்ரவுண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிடுவேன். இது ஓப்பன் ஆகிட்டா இதில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபோட்டோவை இதில் வைக்க போகிறோம். இந்த இருக்குது அந்த ஃபோட்டோ பிஎன்ஜி ஃபைல் பாருங்கள் வந்துட்டா. இப்படி நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோவை இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஏதாவது ஃபோட்டோவை டிஎஸ்எல்ஆரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. எடிட் பண்ணுறதுக்கு என்னடா ஆப்பே இல்லைன்னு நினைக்கலாம். இப்படி ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் சொன்னேன். நீங்கள் இனிமேல் ஃபோட்டோ ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் பின்னாடி ஏதாவது பிளெயின் பேக்ரவுண்ட் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனோ இல்லைனா க்ரீன் ஸ்க்ரீனோ இல்லைனா ஒயிட் எல்லோ ஸ்க்ரீனோ ஏன்னா செவுத்தில் கூட எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது பின்னாடி போய் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிடலாங்க. இதாங்க இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஸ் ரிவ்யூ இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது எடிட்டிங் இது மாதிரி வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு உங்கள் லைஃப் பண்ணி ரிப்ளை பண்ணிட்டு திரும்பி அதை பற்றின வீடியோ சீக்கிரமாக போட பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஏதாவது போட்டால் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை இது வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் நம்ம சேனலை வளர்த்து விட்டதே இவ்வளோ பெருசு. நம்ம சேனல் இன்னும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை, see you later. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.